ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சைடு ஆன் பண்ணோடனே நமக்கு வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். இந்த லைட் எரிஞ்சால் தான் வண்டி வந்து ஆனில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த இண்டிகேட்டர் இப்போ ரைட் சைடு திரும்புகிறோம் அப்படின்னா ரைட் சைடு இண்டிகேட்டர் போடணும். திரும்பினதுக்கப்புறம் 10 ஸ்டெப்பு முன்னாடியே நம்ம வந்து இண்டிகேட்டர் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணோடனே நமக்கு தெரியும் இந்த பீப் சவுண்ட் கேட்கும் ஆனில் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் டர்ன் பண்ணதுக்கப்புறம் உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் இண்டிகேட்டர் நம்ம போட்டுக்கலாம். அந்த லெஃப்ட் சைடு இது பண்ணாலும் நமக்கு அந்த பீப் சவுண்ட் கேட்கும். அதில் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இதில் பின்னாடி உள்ளவங்களுக்கு அது தெரியும் வளைய போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக. அதே உடனே டர்ன் பண்ணோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் ஆயிடுச்சு. அந்த ஆரன் சவுண்டு இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஆரன் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டி ஆனில் இருக்குது. க்ரீன் கலர் லைட் எரியுது. இப்போ செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் மெதுவாக ஆக்சிலேட்டரை வந்து ரைஸ் பண்ணணும். பிரேக் லைட்டாக பிடிச்சிக்கிட்டு மெதுவாக ஆக்சிலேட்டரை ஸ்டார்ட் பண்ணணும். பிரேக் பார்த்திங்கன்னா இப்படி தான் பிடிக்கணும். இந்த 2 விரல் இங்கே இருக்கணும், 3 விரல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கணும். நம்ம இப்போ ட்ரைனிங்காக இந்த பிரேக்கை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிடிச்சிக்கணும். இப்போ நம்ம ஃபுல்லாக பிடிக்கக்கூடாது. இந்த ட்ரைனிங்காக மட்டும் இந்த பிரேக்கை வந்து இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கணும். 3 விரல மட்டும் தான் இங்கே இருக்கணும். இப்போ ஆக்சிலேட்டர் சொல்லுங்கள் மேம். ஆக்சிலேட்டர் எப்படி பிடிக்கணும்? ஆக்சிலேட்டர் ஸ்டார்ட் பண்ணோன்னே பொறுமையாக ரைஸ் பண்ணுவோம். நம்ம ஓவராக ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணோம்னா வேகமாக போயிடும். நமக்கே என்ன பண்ணணும்னு தெரியாது. பொறுமையாக நடக்கணும். இந்த சைடு பிரேக்கையும் பிடிச்சிட்டு இந்த ஆக்சிலேட்டரையும் இந்த முட்டி பார்த்தீங்கன்னா இந்த கோட்டுக்கு நேராக இந்த முட்டி இருக்கணும். இந்த முட்டி வந்து கரெக்டாக இந்த இதுதான் கரெக்டான பொசிஷன். ஓகே, பொறுமையாக ரைஸ் பண்ணிடலாமா இப்போ? மேம் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு ரைஸ் பண்ணுறாங்கன்னு கொடுங்க மேம். அப்படியே பொறுமையாக ரைஸ் பண்ணி 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம காலை ஆட்டோமேட்டிக்காக மேலே எடுத்து வைக்கணும்.